டன்டடா காய்ஸ் இங்கே பாருங்க, சாப்பிட்ட உடனே வாந்தி. லிட்ரலி உங்கள் வெயிட் வந்து ஜஸ்ட்டு 35 கிலோ இருந்துச்சு காய்ஸ், ஜஸ்ட்டு 35 கேஜி. என்னத்தை சொல்ல, நான் ரொம்ப மிக மிக சர்ப்ரைஸ்ன்னு அந்த உலகத்தில் எனக்கு கிடைக்காத சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கோம். அது இந்த நியூஸ் தான். லிட்ரலி அது காட் கிஃப்டடு சந்தோஷமாக. 9 மாதம் 10 மாதம் ஆகிட்டுமே காய்ஸ், அது ரொம்ப கஷ்டம். அது நம்மளுக்கு தெரியும், நான் அந்த வீடியோ போடுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். ஃபில்லியை பெற்று எடுக்க லிட்ரலி அது ரொம்ப கஷ்டம்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெற்றிகனி பாருங்கள் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ள வரோம். வீடியோக்குள்ள எப்படிடா போவாங்க, வீடியோ எடுக்க போறோம்னு சொல்லி என்ன சொல்லுவா, நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ் சொல்லு பார்ப்போம். என்னது என்னது என்னதுன்னா எதுவும் சொன்ன காய்ஸ், காது கேட்க மாட்டேங்குது மகளே. ஆமா, இது எந்த வீடியோ, எதுக்காக இந்த வீடியோ சொல்லு பார்ப்போம். இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ மக்களே. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, காமிச்சிருவோமா? இந்த நீ காமி, இந்த பாருங்க காய்ஸ், இதுதான் சர்ப்ரைஸ். இந்த காமி பார்ப்போம். காய்ஸ் இங்க பாருங்க, she is pregnant. இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எதுக்காக. இங்க பாருங்க, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, மாசமா இருக்கா. ஸோ இதுக்காக தான் அந்த வீடியோ. 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டா. எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டா இல்லை நீ, எப்படி அக்கா எங்களால் வீடியோ எடுக்க முடியல. 3 மாதம் சரியான பாடு, ஆஸ்பத்திரி எப்போ பார்த்தாலும். அது எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியதுதான், வாந்தி நிற்க செய்யாதுன்னு. 3 மாதம் உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லு பார்ப்போம். வாமிட்டு, தலைச்சுட்டு, அது எல்லாருக்கும் இருக்காதாச்சு. ஒரு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்து எடுக்க அது ரொம்ப ஒரு சக்ஸஸான பேச்சு. அது வந்து உமன்ஸால தான் முடியும். என்ன சொல்கிறேன், ஒரு சின்ன பிள்ளையை பெற்று எடுக்கிறது கஷ்டமாக, வளர்க்குறது பெருசாக வர அது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்துட்டு 3 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டா, பாவம் ஆஸ்பத்திரியாக அலைஞ்சிட்டு இருந்தோம் நாங்கள். அது இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, வாந்தி கொஞ்சம். நாங்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறோம். இதை செம்ம நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். எனக்கே தெரியாது, எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. என்னத்தை சொல்ல, நான் ரொம்ப மிக மிக சர்ப்ரைஸ்ன்னு அந்த உலகத்தில் எனக்கு கிடைக்காத சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கும். அது இந்த நியூஸ் தான். லிட்ரலி அது காட் கிஃப்டடு சந்தோஷமாக நம்ம இருக்கணும். சந்தோஷமாக இந்த சிச்சுவேஷனை வந்து யாரும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. இது வந்து ரொம்ப ப்ரிசியஸான மூமெண்ட். நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, இந்த நல்ல கேராக பார்த்துக்கிடணும் நம்ம. வேற எல்லாருமே வந்து என்ன எத்தனை மாதம் உங்களுக்கு, எத்தனை மாதம் ஆகுது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க வீடியோவில். அது வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த நேரம் வரும்போது நாங்கள் வந்து சொல்கிறோம். நாங்கள் இன்னொரு வீடியோ அதை கிரியேட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அதில் எத்தனாவது மாதம் நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தெரியும் போது இவங்க குடும்பத்தாக இருக்கட்டும், எங்கள் குடும்பம் எல்லாரும் கேட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. எனக்கு பிஃபோர் வந்து செகண்ட் என் தங்கச்சி இருந்துச்சு. என் தங்கச்சி வந்து அவங்க இறந்து அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது. அதான் எங்களோட ஃபஸ்ட்டு பேபி. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சிப்ரா. அவங்க ஊரில் இருக்காங்க, இப்போ அத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2வது தான் எனக்கு. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு வீட்டில் அந்த சந்தோஷம் வரும் தெரியுமா, அந்த பேபி வீட்டில் வேணும். அது ரொம்ப ஒரு இமோஷ்னல் மூமெண்ட் தான், உண்மைக்கு ஒரு இமோஷ்னல் மூமெண்ட்டு. ஏன்னா ஒரு வீட்டில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு குட் நியூஸ் கேட்டும் போது நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு சந்தோஷம் மனசில் இருக்கும். ஏன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டதும் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்படுத்தேன். என் தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப எங்கள் வீட்டில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் எனக்கு இவங்க கிடைச்சாங்க, என் லைஃப்பில் இவங்க வந்தாங்க. ஆஃப்டர் அரேஞ்ச் மேரேஜ் தான், எனக்கு வந்து லவ் மேரேஜ் கிடையாது. ஒரே மாதத்துல இல்லை செட் ஆகி ஊரில் கல்யாணம் முடிச்சு நாங்கள் இங்கே வந்தோம். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். என்ன லைஃப்னு அப்படி தான் இருக்கும், கஷ்டம் மேலே. அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸ் நான் கேட்டேன். இங்கே பாருங்க, ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் எனக்கு வந்து எதிர்பார்த்தேன்னா
அது எனக்கு கடவுள் கொடுத்தது. அது ரொம்ப எனக்கு ப்ரீசியஸான மூமெண்ட். உண்மைக்குன்னா இமோஷனல் ஆகிறேன்னா. ஸோ ரொம்ப 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 கடவுளுக்கு நன்றி சொல்லணும். வேற பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஒய்ஃபை கஷ்டமே படுத்தக்கூடாது. அவங்கள வந்து நல்லா சந்தோஷமா பார்த்துக்கிடணும். என்ன சிரிக்க? வேற என்ன சொல்ற? நாங்கள் உண்மைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். உனக்கு தெரியும்ல எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம. 3 மாசம் இவளுக்கு கஷ்டம். ஆஸ்பத்திரி 8 குளுக்கோஸ் 7 குளுக்கோஸ். குளுக்கோஸ் ஏற்றி ரொம்ப கஷ்டம். முடியாமல் கஷ்டத்தில் அந்த வீடியோ வச்சிருக்கேன். நான் அதை முடிஞ்ச நான் அதை போடுறேன். ரொம்ப முடியாத கஷ்டத்தில் இவங்க இருந்தாங்க. எப்படி இருக்கோ தெரியுமா அந்த மூமெண்ட்டெல்லாம் நினச்சி பார்த்தா அது இன்னொரு இருக்குது. இன்னும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். நம்ம என்ன செய்ய முடியும்? அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கணும். வேற என்ன செய்ய முடியும்? வேற ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் எதுவுமே மற்றவங்களை மாதிரி எனக்கு அது வேணும் இது வேணும் உங்க அம்மா வீட்டில இருந்து அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா எதுவுமே கேட்க மாட்டாங்க. சும்மா விளையாட்டுக்கு எதுவும் பேசுவாங்க. அதை நானும் கற்றுக்கிட மாட்டேன். அவங்களும் எதுவும் எடுத்துக்கிட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் விளையாட்டுக்கு பேசுறது தான். அதே மாதிரி பேசுவாங்க. நானும் ஒன்றுமே எதிர்பார்க்கல கைஸ். அது வேணும் இது வேணும், நகை இவ்வளோ போடுங்க, எனக்கு அது வேணும் இது வேணும். லிட்டரல் எனக்கு ஒரு நல்ல பொண்ணு தான் வேணும் வாழ்க்கை. இப்போ போல ஜென்ரேஷனில் நல்ல பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டம். அது எனக்கு என் தங்கம் கிடச்சிருக்கா. உண்மைக்கு என் தங்கம் கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும். அது நாங்கள் விளையாட்டுல சும்மா எங்களுக்கு ஈஸியாகிடும். நாங்கள் வந்து அதே நாங்கள் நினச்சிட்டு தான் எனக்கு கொஞ்சம் அது வந்து எல்லா லைஃப்பில் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதில் நம்ம கண்டுக்கிட கூடாமல் நம்ம லைஃப்பை நம்ம ஓட்டிகிட்டே இருக்கணும். நல்ல மாதிரி பார்த்துக்கிடணும். அதுதான் என்னோட பாலிசியை. நல்ல மாதிரி வாழ்க்கை கிடச்சிருக்கு. நல்ல மாதிரி நம்ம வாழணும். வேற பேபி நல்ல மாதிரி பிறந்து வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எந்த தாய்க்கா இருந்தாலும் அப்படிதான். பேபி நல்ல மாதிரி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். உண்மை காய்ஸ், அந்த பேபியை பெற்று எடுக்க அப்பா அது ரொம்ப கஷ்டம். அந்த சிச்சுவேஷன் இருக்க அந்த பேபி பிறக்கிறது அந்த 9 மாதம் 10ஆம் மாதம் ஆகிட்டோமே காய்ஸ், அது ரொம்ப கஷ்டம். அது நம்மளுக்கு தெரியும். நான் அந்த வீடியோ போடுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். பிள்ளைய பெற்று எடுக்க லிட்ரலி அது ரொம்ப கஷ்டம்தான். எல்லாரும் மக்களே கிடைச்ச லைஃப்பை நல்லா சந்தோஷமா அக்செப்ட் பண்ணி வாழுங்க ப்ளீஸ். அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அறிவு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம். எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் நாங்களும். அப்புறமா அம்மா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னைய நல்ல பையன் நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு குறையும் இல்லாம எதுவுமே இல்லாம கேட்காமலே வாங்கி தரது. எதனாலும் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் எல்லாமே செய்யதான் செஞ்சாங்க. ஆனா நான் தான் வந்து சாப்பிட மாட்டேன். எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் சாப்பாடுக்குள்ள வயிற்றுல இறங்காது மக்களே. உண்மைக்கு சொல்றேன். சாப்பாடுக்குள்ள வயிற்றுல இறங்க உடனே சாப்பிட்ட உடனே வாந்தி. லிட்ரலி இவங்க வெயிட் வந்து ஜஸ்ட் 35 கிலோ இருந்துச்சு காய்ஸ். ஜஸ்ட் 35 kg. பார்த்தீங்கன்னா 2 months ஆயிட்டு 2 monthsல அவங்களுக்கு வெயிட் கூடாம குளுக்கோஸ் ஏற்றி உடம்புல சாப்பிடவே முடியாது. தண்ணி குடிச்சாலும் வாமிட்டு வந்துடும். எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிச்சாலும் வாமிட்டு வந்துடும். எதுவுமே குடிக்க முடியாது. எதுவுமே சாப்பிட முடியாது. லிட்டரலி எல்லாமே கக்கிட்டு தான் இருப்பா. எப்போ பார்த்தாலும் எவ்வளோ வாந்தி திரும்ப சாப்பிட முடியாது. அந்த மூமெண்ட்ஸ் பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். லிட்டரலி அப்படியே படுத்து கிடப்பா. எந்திக்க முடியாது. தெரியுமா இங்க வலிக்கு அங்க வலிக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம் அந்த மூமெண்ட்டு. இப்போ நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அத்தை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. மாமா என்னதாலும் வாங்கி கொடுக்க வைக்க அதுவும் பார்த்துக்கிடுவாங்க. அதனால எந்த குறையுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் நானும் ஒரு தம்பி தான். அதனால எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு. அதனால அம்மாட்ட எல்லாத்துலேயுமே சொன்னோடனே அம்மா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நம்ம வீட்டுக்கும் ஒரு வாரிசு வருது அப்படிங்கிறனால. அதனால எல்லாத்துக்குமே ஹாப்பியா இருந்துச்சு. அத்தையா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், தாத்தா பாட்டிங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அது ஒரு மூமெண்டா காய்ஸ். உண்மைக்கு லிட்ரலி கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அட்டிக்கு மேல அட்டி விடும் போது அது ஒரு குட் நியூஸ் கேட்கும் போது நம்ம சந்தோஷமே வேறையா இருக்கும். அந்த என்ன சொல்ல லிட்ரலி அது நான் ரொம்ப இமோஷனல் ஆகுது எனக்கு. இப்போமா அது சொல்ல விரும்பலன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் மேரேஜ் நல்லபடியாக ஆச்சு. ஊரில் நாங்கள் இருந்தோம்.
ஊர்ல இருந்துட்டு நாங்க மேரேஜ் பண்ணி இங்க வந்தோம். பார்த்தீங்கன்னா, மும்பை இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகல. ஏன்னா, புதுசுல அவனுக்கு எல்லாமே மும்பைல வந்து இதுல செட் ஆகல. இங்கக்குள்ள நேச்சரே வேற. ஊர்னா பெஸ்ட் எக்தம். ஊர்ல வேற லெவல் கிளைமேட். எப்பவுமே இயற்கையா இருக்கும். காத்து எதா இருக்கட்டும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும், அவ்வளவு உடம்பு சரியில்ல அப்படின்னாலும் உடனே நம்ம மருந்து போடாமலே இங்க எல்லாம் மறந்துதான். மும்பைல எல்லாம் காத்து வாங்குறது கெமிக்கல், சாப்பிடுறது கெமிக்கல், எல்லாமே கெமிக்கல் தான். அது ஒண்ணுமே கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் போக இவங்களுக்கு அப்புறம் இங்கக்குள்ள அது செட் ஆச்சு ஆச்சு. ஆனா மும்பைல தெரியும் எல்லாரும் எப்படி இருக்காங்க. இந்த சின்ன வீட்ல தான் எல்லாமே இருக்கணும். ஊர்ல இருந்து எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு. இங்க மும்பைல சின்ன வீட்டுக்குள்ளே இருக்கணும் எல்லாமே. அது எனக்கு கடுப்பா தான் இருக்கும். என்னச்சு நம்ம ஒரு வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக முடியும். வேற நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, வேற என்ன சொல்லலாம்? பிறந்தாலே கஷ்டம் வரதான் செய்யும். அந்த கஷ்டத்துலயும் நல்ல ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது கரெக்ட் தான். சிலவங்க குடிச்சிட்டு கிடிச்சிட்டு சண்டை போடுறது, அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப பொண்ணு வந்து கஷ்டப்படுறது மேல இருக்கு. பொண்ணை நம்ம எப்படி கூட்டிட்டு வரோமோ அதை வச்சு நம்ம காலத்தை கழிக்கணும். அதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல அது நடக்காது. என்ன சொல்றேன்? ஏன்னா இப்போ வந்து அப்பதான் நடக்கு லிட்ரலி. ஏன்னா இப்போ வந்து அந்த ஜென்ரேஷன் கிடையாது. யாரும் அந்த பழைய காலத்துல எப்படி மேரேஜ் பண்ணா இவங்க கூட தான் நீ வாழணும், இவங்க கூட தான் இருக்கணும், எவ்வளவு இருந்தாலும் இவங்க கூட. ஆனா இப்போ கூட ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா நடக்கு. அதில் நாங்க சொல்ல விரும்பல. நம்ம லைஃப் அதை பார்த்து நல்ல சந்தோஷமா இருக்கணும். வேற வேற என்ன பேசலாம்? சொல்லேதான் எனக்கே பேச வர மாட்டேங்குது. எங்க வீடியோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் வேணும் எங்க வீடியோஸ்க்கு. அன்பு பாசம் இருந்தா தான் நம்ம நல்ல மாதிரி வாழ்க்கையில இருக்க முடியும். லிட்ரலி நான் சொல்றேன். அது எல்லாரும் லைஃப்ல சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பாய் பாய் ஃப்ரம் வெற்றிகனி பாரவர். எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க தாட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆக எதிர்பார்க்க கொஞ்சம் எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வரணும்னு நீங்க அதை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி எங்களை சக்சஸ் ஆக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பாய் பாய் ஃப்ரம் வெற்றிகனி பாரவர்.